Surpa Badshah Aishvi in Ashwin Sakka vaikkum palagaram adukku Aishvi in Ashwin. நீட் மறுதேர்வு இன்று பிற்பகல் நடைபெற உள்ள நிலையில் 307 மையங்களுக்கு வினாத்தாள் கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், நீங்க எந்த மையத்தில் இருக்கீங்க? அந்த வினாத்தாள் அனுப்பும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறதா? என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இன்று இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே ஒரு முறை எழுதப்பட்டு அது பல குளறுபடிகள் காரணமாக மீண்டும் இரண்டாவது முறையாக நீட் மறுதேர்வு இன்று இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் 307 மையங்களில் சுமார் 1,42,000 பேர் இந்த நீட் மறுதேர்வை எழுத இருக்கிறார்கள். சென்னையிலையுமே 43 மையங்கள்ல சுமார் 22,000 பேர் இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு பதிவு செய்திருக்கிறாங்க. நாம் சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில இருக்கோம். இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில இந்த நீட் மறுதேர்வு எழுதுவதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரதை நம்ம பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் நரேஷ் நேரலையில் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நேரலையில் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் மாணவர்களை எங்கெங்க அமர வைக்கணும், உள்ளே வரக்கூடிய மாணவர்களை எப்படியெல்லாம் வழி நடத்தணும் என்பது குறித்து ஆலோசனை செய்து வராங்க. அதே போலவே நீட் தேர்வு மையத்திற்கு வெளியேயும் பலத்த காவல் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 11 மணிக்கு தான் மாணவர்களை தேர்வு மையத்திற்கு உள்ளே அனுமதிப்பாங்க. அது வரைக்கும் மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு வெளியே இருக்கதான் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களோடு காலை முதலே தேர்வு மையங்களுக்கு முன்பு வந்து அந்த நீட் தேர்வுக்கு கடைசி நேரங்களில் இறுதி கட்டமாக ப்ரிப்பேர் பண்றக்கூடிய காட்சிகளையும் நம்ம நேரலையில் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இருக்கக்கூடிய இந்த தேர்வு மையத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 600 மாணவர்கள் தேர்வு எழுத இருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கான ரோல் நம்பர், அவர்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் படி எந்தெந்த ஹாலில் அவர்கள் அமர்ந்திருப்பாங்க என்பதை அந்த தேர்வு மையத்திற்கு முகமையிலேயே தெளிவாக விளக்கப்படத்தோடு ஒட்டியிருக்கிறாங்க. அதே போல இது வழக்கமாக எப்பயும் செய்யக்கூடிய என்னென்ன மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருட்கள் இந்த தேர்வு மையத்திற்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதற்கான நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய அந்த பேனரும் வச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீட் மறுதேர்வு இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு நடைபெறுவதனால கூடுதல் பாதுகாப்போடு இந்த தேர்வு என்பது நடத்த இருக்கிறது. அதே போல தேர்வு மையங்களுக்கு முன்பு மாணவர்களுடைய வசதிக்காக ஆம்புலன்ஸ் வசதி என்பது வச்சிருக்கிறாங்க. ஏதாவது அத்தியாவசியம் அவசர தேவை இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக மாணவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஏதுவாக ஆம்புலன்ஸ் வசதியும் வைத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாகவே நேற்று ஒரு ஒத்திகை என்பது இந்த நீட் மறுதேர்வுக்கு அனைத்து தேர்வு மையங்களையும் நடத்தப்பட்டது. இன்று மதியம் 1:30 மணி வரை இந்த மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள்ள காலை 11 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரை மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க. அதற்கு பிறகு எக்காரணத்தை கொண்டு மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள்ள வந்தா அனுமதி கிடையாது எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தேர்வு மையங்கள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஃபுல்லா சாப்பிட்டு வந்துருங்க, ஈரப்பதம் மிகுந்த உணவுப் பொருட்களை அதிகமாக உட்கொண்டுக்குவாங்க, பொறுமையா நிதானமா வாங்க, எந்தவித பதட்டமும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வழிநடத்தல்களை நெறிமுறைகளை கூறிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு கட்ட சோதனைக்கு பிறகு மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 43 மையங்கள்லையும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டு பலத்த காவல் கண்காணிப்பு, அதற்கு பிறகு தீவிர சோதனைக்கு பிறகு மாணவர்கள் தேர்வு எழுத இருக்கிறாங்க. மாணவர்கள் தங்களது பெற்றோர்களோடு வந்து ஆர்வத்தோடு பள்ளி தேர்வு மையங்களுக்கு முன்பு படிக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. விக்னேஷ். வீரகுமார், உச்சகட்ட பாதுகாப்பு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. 11 மணிக்கெல்லாம் மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு உள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப மாணவர்கள் வர தொடங்கிட்டாங்களா? அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள்லாம் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு? தொடர்ச்சியாகவே காலை முதலே நாம் இருக்கக்கூடிய இந்த அசோக் நகர் தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் வெவ்வேறு பகுதியில் இருந்து வந்து தங்களது பெற்றோர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம். மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களோட வந்து என்ன ரோல் நம்பர் போட்டிருக்காங்க, எந்த ஹால் நம்பர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு திரும்பி அந்த தேர்வு மையத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய நிழலான இடங்களில் அவர் படிக்கும் மாணவர்களை அழைத்து சென்று அவர்கள் இறுதிக்கட்ட அந்த ப்ரிப்பரேஷனில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதாவது காலை 11 மணிக்கு தொடங்குறாங்க, மதியம் 1:30 மணி வரை மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க. 1:30 மணிக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள்ள அனுமதி இல்லை என தெரிவித்திருக்கிறாங்க. அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அட்மிட் கார்டு, நீட் யூஜி எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு,
அதே போல புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, 2 பாஸ்போர்ட் புகைப்படங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தடை செய்யப்பட்ட பொருட்கள்னு ஏற்கனவே தேர்வு மையத்திற்கு முன்பு கொடுத்துருக்கக்கூடிய செல்ஃபோன்ஸ், ஜுவல்லரிஸ், வாட்ச் உள்ளிட்ட பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையையும் தொடர்ச்சியாக வழங்குறாங்க. பலத்த உச்சகட்ட பாதுகாப்புக்கு பிறகு இந்த தேர்வு என்பது மறுதேர்வாக நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே மாணவர்கள் ஆர்வத்தோடு தேர்வு மையங்கள் முன்பு படித்து கொண்டு இந்த தேர்வு எழுத தயாராகிட்டு இருக்கிறாங்க. விக்னேஷ், பல இடங்களில் ஹெலிகாப்டர்கள் அந்த வினாத்தாள் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இப்ப இந்த பகுதிக்கு வினாத்தாள் வந்தடைந்துட்டா அப்படி போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். அலோவ் பண்ணுவோம். 1:30 11 o'clock நாங்கள் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். 1:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவோம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ருங்க, லஞ்சுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடலாம். சாப்பிடாம கொள்ளாமல் யாருமே போக வேணாம். நல்ல முறையில் சாப்பிட்ருங்க. கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிட்றதுனா உள்ளே சாப்பிட்ருங்க. பென்னு, பென்சில் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த ஆபரண தங்கம், அந்த ஜுவல்லரி ஐட்டம், எலக்ட்ரானிக் வாட்ச்சு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் அலௌடு. மற்றபடி வாட்டர் பாட்டில் நீங்கள் உள்ளே கொண்டு போனால் அங்கே தண்ணி கொடுப்பாங்க, ஆரோ வாட்டர் கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனை, நல்லா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு உள்ள எக்ஸாம் எழுதுங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? வந்து வெயிட் பண்ண வேணாம், யாருமே வெயிட் பண்ணியிருக்க வேணாம். குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு சொன்னால் பக்கத்தில் கேன்டீன் இருக்குது, அங்கே போய் வாங்கி கொடுத்துருங்க. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் வழியில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடாம கொள்ளாமல் குழந்தைகள் யாரும் போக வேணாம். 2 o'clock உள்ளே போயிடுச்சுன்னா, ஒன்ஸ் உள்ளே போயிட்டாங்கன்னா வெளியில் வர முடியாது. சாப்பிட்றதுக்கோ இல்லை ஏதாவது வாங்கணுமோன்னா கூட வெளியில் வர முடியாது. ஒன்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா பயோமெட்ரிக் வைக்கணும். பயோமெட்ரிக் உள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் வைக்க முடியாது. ஒன்ஸ் வச்சிட்டோம்னா ஒரு டைம் தான் வைக்க முடியும். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. குழந்தைகளை நல்லா சாப்பிட வச்சு உள்ளே அனுப்பிச்சுடுங்க. குழந்தைகள் வந்து இந்த நீட் தேர்வில் வெற்றி பெறுமாறு எங்கள் பள்ளியின் சார்பாக விரும்பி வேண்டிக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். இதையும் பதட்டமான சூழ்நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிதானமாக பொறுமையாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மைசூர்